இதை விட்டு அது இருக்காது, அதை விட்டு இது இருக்காது. இது ரெண்டுமே தோன்றி தோன்றி மறையும் ஒரு அகந்தையை தான் பிடிச்சிட்டு எழுந்துக்கிறது. அகந்தைன்னா என்ன? இந்த சுட்டறிவு மூலமா இன்னும் தெரியாத விஷயங்கள், தெரியாது எல்லாமே அன்பில்ட்டா இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சேர்ந்து எழுந்துக்கிற விதமே நான், என்னை, என்னால், என்னோடுன்ற அகந்தைய செயல்படுபவர்களாக எனக்கு அந்த கோர்ஸ் படிப்பு கிடைக்காட்டி நான் அவ்வளவுதான் உயிரையே மாய்ச்சிப்பேன்ற அளவுக்கு அகந்தை பண்றதா இல்லையா நிறைய பேர். எனக்கு அந்த கோர்ஸ் தான் கிடைக்கணும், எனக்கு இந்த ஆள் தான் கணவனா கிடைக்கணும், எந்த பெண் தான் எனக்கு மனைவியா கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் உலகத்துல எவ்வளவு வயலன்ஸ் எல்லாம் தாட்டம் பார்த்து, இது எல்லாமே குறையறிவு. அந்த குறை அறிவு கொண்டவனையே அப்படியே கரிப்புகை எப்படி ஒரு வீட்டுல புது வீடு கட்டின வீடு விறக வச்சு சமையல் பண்ணிடுறாங்க வச்சுங்க, அந்த கரிப்புகை எப்படி செவுறு பூரா ஏறிடுறது. அத போல இங்க குறையறிவு நம்ம மனம் பூரா திட்டா கரிப்புகை போல ஏறி அப்படியே அறிவு கண்ணையே மறைத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம விழிப்பு நிலை பூரா ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. அலர்ட்டா அருகிலேயே இருந்து யார் யாராகவோ மாறிக்கொண்டிருக்கின்ற நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில்ற அந்த தன்மைகளை கேட்காத கேள்விகளாக, கேள்வி கிடையாது. நானுன்னு வரும்போது யார் இந்த நான் அப்படின்னு கேள்வி கிடையாது. என்னைன்னு வரும்போது யாரை அப்படின்றது கேள்வி கிடையாது. அது ஒரு உற்று கவனித்தல். அந்த கவனத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் நான் தாரணா, தியான, சமாதி எல்லாம் நம்ம ஒரு சாக்கா அதை யூஸ் பண்றோம். அவைகளே முடிவான நிலை என்று அவைகளை யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப உட்கார்ந்துட்டு பண்ற தியானன்றது என்ன? ஆக்சுவலா உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு முதுகு நிமித்தி வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு மந்திரத்தையோ மூச்சையோ தொடர்ந்து கவனிக்கின்றதுன்றது என்ன? ஆக்சுவலா என்ன பண்றோம்? ஆக்சுவலா ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கும்போது ஒரே போஸ்ட்ல ரொம்ப நேரம் தூங்குறோமா இல்லையா? நிம்மதியா இருக்கோமா இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஆழ்ந்த உறக்கத்தை இந்த உடலுக்கு இங்க கொண்டு வரும். மனத்தை மாத்திரம் என்ன பண்றோம்? தூங்காம அலர்ட்டா பார்க்கிறோம். இந்த மனம்ன்றது என்ன, எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, அதை பார்க்கறதுக்கு தான் ஆல்மோஸ்ட் ஆழ்ந்த உறக்கத்தினுடைய டீப் ஸ்லீப்பினோட கண்டிஷன்ஸ் எல்லாம் வேக்கிங் ஸ்டேட்ல ப்ரிவைல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பண்றோமே தவிர அது எண்டான நிலை அன்று. எல்லாமே ஞானமா மாறணும். ஞானம்னா என்ன? கிளியர் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் இன் அண்ட் த்ரூ. ஒரு எண்ணம்னா என்ன, ஒரு உணர்ச்சின்னா என்ன, ஒரு எதிர்பார்ப்புன்னா என்ன, ஒரு பழைய தாக்கம்னா என்ன, சோகம்னா என்ன, துக்கம்னாலே என்ன. அறிவுல நிறைய சுருங்குகிறோம் இல்ல, வார்த்தைக்கெல்லாம் சுருங்குகிறோம், பொருளின்மைக்கெல்லாம் சுருங்குகிறோம். ஏன்னா உடலோட மிக்ஸ் ஆகி கிடக்கு. பொய் அறிவு உடலோட தான் எழுந்துக்கிறது, உடலாகவே வாழ்கிறது. அதுதான் குணங்கள் எல்லாம் வரும். தாமச குணம்னு ஒண்ணு இருக்கு, ராஜச குணம்னு ஒண்ணு இருக்கு, சாத்வீக குணம்னு ஒண்ணு இருக்கு. இது தாமச குணம்ன்றது உடலாகவே வாழ்தல், ராஜச குணம்ன்றது எக்ஸ்க்ளூசிவா மனத்தினுடைய சஞ்சலத்திலாகவே வாழ்தல், சாத்வீக குணம்ன்றது ஒளி ரூபமாக, அதாவது நல்ல தெளிவோட வாழ்தல். ஈவன் தெளிவை கூட விட்டுடணும். அந்த அளவுக்கு குணங்களையும் கடந்தவன்னு வேதங்கள் அவனை வர்ணிக்கின்றது. பரம்பொருளை என்ன வர்ணிக்கிறதுனா குணாதீதன்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை. குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனும், குணம் குறி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட வெற்றிருப்பு போல இருக்கும் முழு இருப்பு, பூரணத்துவம், அறிவிருப்பு. என்ன ஆழ்ந்த வரத்துல நம்ம ஒத்தனும் இல்லை. ஆனா கடந்த தூக்கத்துக்கு முன்னாடி இருந்த க்ஷணம் வரைக்கும் இன்க்ளூடிங் அந்த பாஸ் பீரியடையும் சேர்த்து ஏதோ ஒன்று ஞானமாக விழிப்பு நிலைக்கு வருகிறது. அப்படின்னா எங்கேயோ ஒரு www சர்வர் போல, மேசிவ் சர்வர் போல அறிவிருப்பே தனக்குள்ள எல்லாத்தையுமே. எப்படி இதுக்கு வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சிலந்தி பூச்சி தானே ஒரு வலை பின்னுமா, வலை பின்னி அதற்குள்ள
பூச்சிகள்லாம் வந்து மாட்டின்டா அதுக்குள்ள இதுவே அங்கேயும் இங்கேயும் போய் அவைகளை சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு சில மாசங்கள்லாம் அங்கே இருந்துட்டு இடத்த மாத்துறதுக்கு முன்னாடி தானே அந்த வலையை சாப்பிட்டுடுமா, வலையும் சாப்பிட்டுருமா, வலையில விழுந்த பூச்சிகளையும் சாப்பிட்டுட்டு வலையும் சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். அது வலை கட்டும் பொழுது தொங்கிண்டே கட்டிட்டு வரும் இழுத்துட்டு, சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே அந்த வலைய திருப்பி உள்ள இழுத்துட்டே போய் செவுத்துல ஏறி அப்படியே நடந்து போயிட்டே இருக்குமா. அதை போல இங்க வந்து எல்லாமுமே ஒரு பூரண அறிவுல இருந்து தோற்றங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம தோற்றமுள்ள மாட்டின்றவங்க, ஃபர்ஸ்ட் நம்மளோட தோற்றத்திலேயே நம்ம மாட்டின்றவங்க. எல்லாருக்கும் நாம ஃபர்ஸ்ட் சத்தியம், நான் இது சத்தியம்னே மீது எல்லாமே சத்தியம். பக்கத்துல நிக்கிறது, எதிர்க்க நிக்கிறது, என் கூட பிறந்தது, பிறக்காது, எல்லாம் வந்து இது அது அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு மைன்யூட்டஸ்ட் டிஃபரன்சஸ் கூட உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்த சுட்டறிவு பதிவுகள் அனைத்துமே தான். அதை தான் வந்து இங்க பகவான் வந்து சொல்றார். இப்ப பாட்டை பார்ப்போம் ஃபுல்லா. அறியாமை விட்டு அறிவு என்றான், அறிவு விட்டு அவ் அறியாமையும் இன்றாகும். இதுவும் அதுவும் இன்பில்ட், இன்ஃபேக்ட் ஒன். இப்ப வந்து இரவு பகல், இரவு பகல் வந்து ஸ்டாட்டிக்கா பூமியில இருக்கா சொல்லுங்க? பூமி சுழண்டுட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு டைம்ல வந்து இங்க வந்து இந்தியாவில் உட்காந்து இந்த சசங்கத்தை எடுத்துட்டு இருக்கேன்னா, பூமி ஏற்கனவே நான் ஆரம்பிக்கும் போது இருந்த டைம்ல இருந்த இடத்த விட்டு சூரியனை நோக்கி கிழக்க நோக்கி சுத்தின்ட்டே போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? ஒளியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு ஸோ இரவு வந்து கம்மியாயிட்டே வருது. இங்க ஒளியை நோக்கி போகும்போது இரவு கம்மியாயிட்டு வருது. ஒளியை விட்டு விலகி போகும்பொழுது இரவு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒளியை நோக்கி போகும்போது பகல் உருவாகுது. ஒளியை விட்டு விலகும் போது பகல் குறைஞ்சு இரவு ஜாஸ்தி ஆகுது. இப்படி வந்து எந்த மூமெண்ட்டும் ஸ்டாட்டிக் மூமெண்ட் கிடையாது, எந்த தன்மைகளுமே ஸ்டாட்டிக் கிடையாது. இப்ப இப்ப நம்ம வந்து பூமியை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கிட்ட போயிட்டோம் வச்சுக்கோங்க, தாண்டி விலகி போயிட்டோம் வச்சுக்கோங்க, பூமியினுடைய இதை தாண்டி சூரியன் இருக்கிற திசைக்கு பக்கம் போயிட்டோம் வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்மளுக்கு சூரியன் மறையவே மறையாது. என்ன, பூமி தான் ஒரு பெரிய பாலா இருக்கு. நம்ம எப்பவுமே ஒளி வெள்ள பிரதேசத்துல தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். இங்கேயே எப்படி இருக்கு, துருவங்கள் ரெண்டுத்திலயுமே கிட்டத்தட்ட 6 மாசம் நல்ல வெளிச்சம் வந்துட்டே இருக்கு. துருவ பகுதிகள்ல, போல்ஸ்ல, நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் எப்படி இருக்கு, ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ். சென்டர்ல இருந்து 23 டிகிரிஸ் தான் இப்படியே திரும்பி திரும்பி சுத்திட்டு இருக்கே தவிர எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்பவுமே வந்து அதே இடங்கள் வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. சூரியன்ல இருந்து தூரவே இருக்கு. அதனால இங்க ஒரு 6 மாசம் வெயில் காயிருது, இன்னொரு போல்ல இன்னொரு 6 மாசம் வெயில் காயிருது. ஏன்? உண்மை நிலை அதுதான். உண்மை நிலைன்றது ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. இந்த விழிப்பு நிலை வந்து மொமெண்ட் 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 மாறிண்டே இருக்கு. அதனோட அடிப்படை வந்து என்னைக்குமே மாறல. எனக்கு தெரியலன்றத கூட வந்து நான் பாக்குறேன். இல்ல, நான் வீட்லயே இருந்துட்டு இருக்கேன், ராத்திரி கரண்ட் போயிடுது வச்சுங்க, கம்ப்ளீட் பிச்டா இருக்க, ஒண்ணுமே தெரியலன்றது கூட தெரியறது இல்ல, இருட்டு கூட தெரியறது இல்ல. அது அறிவுக்கு தானே தெரியுது. அறிவு வந்து ஒரு ஒளி கிடையாது, அறிவு வந்து ஒரு இருப்பு. அந்த அறிவுக்கு வந்து நீக்கமே கிடையாது. இந்த உடல் முடிவு அதனுடைய முடிவே கிடையாது. ஏன்னா இந்த உடல் வந்து தினம் ராத்திரி ஆழ்ந்த வர்க்கத்துல முடிகிறது, முடிவுக்கு வருது. இது முடிந்தாலும் நாம் முடிவதில்லை. உயிர்ப்பு மாத்திரம் இந்த உடல்ல இருக்கே தவிர மனம் வந்து விட்ட இடத்துல இருந்து எப்போ ஆழ்ந்த உறக்கம் முடியறதோ அப்போ உடனே கொஞ்சம் கொஞ்சமா உடல் உணர்வா அப்படியே வந்து எண்ணங்களா வந்து அந்த பண்ண வேண்டிய வேலைகள் மூலமா எழுந்துக்கிறோம் நம்ம. அதனால இங்க வந்து இந்த வந்து வந்து போகின்ற தோன்றி தோன்றி மறைபவைகள் வந்து பொய். தோன்றாத, உதிப்புக்கு ஆட்படாத, மறைப்புக்கும் ஆட்படாத அந்த பொருள் தான் மெய்ப்பொருள். அதை வந்து எல்லா விதத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் தாரணா தியான சமாதி பிராக்டிஸ். ஆனா அடிப்படை வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் ஞானம். என்ன தன்மை இது, யார் இவன்? விழிப்பு நிலை தோறும் எண்ணங்களுக்கும் பழைய தாக்கங்களுக்கும் காலங்களாக 3 காலங்களாக கடந்த காலமாக அனுபவங்களை வைத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் அவைகளை தள்ளியும் கொண்டும் மாற்றி மாற்றி இது வேணும்
போன நிமிஷம் வரைக்கும் வேணும்ன்றது இப்போ வேணாம் வேணான்னு அதுக்கோசரம் போராடுறது. இப்படின்னு தொடர்ந்து 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 எதிர்காலத்துக்கு இதை முட்டி முட்டி தள்ளி அதை உண்மையாக்கி இப்படியாக உள்ளே சைக்கலாஜிக்கலா உலாத்தி கொண்டிருப்பவன், உலவி கொண்டிருப்பவன் எவன்? என்ன அறிவு இதுல மெய் அறிவு அப்படின்றத பகவான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அறியாமை இன்றாகும், அறிவு விட்டு அந்த அறியாமையும் இருக்காது. சுட்டறிவை விட்டு அறியாமையும் இருக்காது. எப்படி இருளை தாண்டி தாண்டி பூமி அப்படியே வெளிச்சத்தை நோக்கி கிழக்கு பக்கம் சுத்த ஆரம்பிக்கிறதோ, தன்னுடைய ஆக்சிஸ்ல சுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சப்போஸ் இருட்டை அறியாமைன்னு வச்சுக்கோங்க. அறியாமையை விட்டுட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா டிகிரியில மாறிண்டே வருது, வெளிச்சம் வந்துட்டே இருக்கு. ஃபுல் இருட்டும் எங்கேயும் கிடையாது, ஃபுல் வெளிச்சமும் எங்கேயும் கிடையாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. உச்சி வெயில் சூரியன் சொல்றாரு இல்லையா 12 மணிக்கு, அது கூட ஒரு பாசிங் மொமெண்ட் தானே. 12 noon அப்படின்றோம் இல்லையா, அந்த 12 noon கூட ஒரு பாசிங் மொமெண்ட் தானே. அதே மாதிரி 12 PM மிட்-நைட் அப்படின்றது கூட ஒரு பாசிங் மொமெண்ட் தானே. அதுக்கு அடுத்த செகண்ட் இருக்குல்ல, 11:59 PM இருக்கு, அப்புறம் 12 மிட்-நைட் இருக்கு, அப்புறம் 12:00:01 செகண்ட். அது ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் தானே. இட் இஸ் டுவர்ட்ஸ் இது தானே, சன்ரைஸ் தானே, வெளிச்சத்தை நோக்கி தானே. டைம்ல நம்பர்ல பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, உண்மையை வச்சுதான் இந்த நம்பர், உண்மையை வச்சுதான் இந்த செகண்ட்ஸ், காலம் எல்லாமே. ஸோ உண்மை அங்க இருக்கு. உண்மையே அப்படி இருக்கும் பொழுது நம்பர்களுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அதனால இது ஒரு டைனமிக். அறிவும் இந்த சுட்டறிவும் அறியாமையும் இன்பில்ட். யாருக்குன்னு பார்த்தா அதான் சொல்றாரு, அறிவும் அறியாமையும் ஆர்க்கு என்று முதலாம் தன்னை. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில தோன்றாத மறையாத நீக்கமர காலமர எல்லா இடங்களிலையும் சர்வ வியாபி, சர்வஜன், எல்லாம் அதனுடைய அறிவு தான். இந்த சுட்டறிவும் அதனோடதுதான். அனைத்து நட்சத்திரங்கள், அனைத்து கோள்கள், அனைத்தும், அனைத்துனா இன்ஃபினிட்டி, லிமிட்லெஸ், அனைத்துமே அதுதான். அதை எப்படி சொல்றார் பகவான், யாருக்கு என்று முதலாம் தன்னைன்னு முடிக்கிறார். அங்கதான் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம், ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நீயே அப்பொருள், நீயே பூரணத்துவம், இவைகள் தோன்றி மறைபவைகள் உனக்கு. அதனாலதான் இங்க சோகால் இந்த உலக விஷயங்களை ரொம்ப தெரியாத அவன் உலக லெவல்ல உலகத்தினுடைய ஆங்கிள் அவன் ஒரு முட்டாள்னு வச்சுக்கணும்.